சாஸ்திரத்தை மீறி ஒருத்தர் வாழறதுங்கிறது நினச்சி பார்க்க முடியாது. இப்போ சாஸ்திரம்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா தானே தேவை. பெரிய பெரிய விஷயங்கள் வேண்டாம், ரொம்ப அடிப்படை தர்மம் நமக்கு தெரியாது இல்லையா? ஆஃபீஸுக்கு போகிறதோ, காலேஜுக்கு போகிறதோ, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ, அதுக்கு முன்னாடி சத்த சீக்கிரம் எழுந்திருந்து பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் தெரியாது. நெத்திக்கிட்டுக்கணும் தெரியாது. ஆண்கள் அவரவர்கள் குல தர்மப்படி விபூதியோ கோபிச்சந்தனமோ திருமணோ இட்டுக்கணும் தெரியாது. பெண்கள் குங்குமம் வச்சுக்கணுங்கிறது தெரியாது. ஸ்டிக்கர் போட்டு தான் தெரியும். தலை வாரிக்கணும் தெரியாது, பின்னிக்கணும் தெரியாது, பூ வச்சுக்கணும் தெரியாது, வாசலில் கோலம் போடணும் தெரியாது. தெய்வீகமான வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி லௌகீக வாழ்க்கையில் வரவே வராது, தெரியாது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிவி பார்க்க முடியும், 1 மணி நேரம் பஜனையில் உட்கார முடியாது. அமர்ந்து நெடுங்குரலில் அயல் மனையாளருடன் அழுத்த பழங்கதைகள் நினைத்து நினைத்து சொல்வார். நிமலனை பாடவா என்றால் நேரமே இல்லை என்பார். இவர்கள் நமது வழி வருதல் கடினம் மனம் இறுகும் மனிதர் துயரே அடைவார். எவர்க்கும் கிடைக்கத் தரமோ ஹரிபஜனம் எளிதில் கிடைக்கும் வரமோன்னு அகஸ்தியர். அவ்வளோ ஒன்றும் சுலபம் இல்லை. இங்கே வந்து உட்காண்டிருக்கோம் சத் சங்கத்துலன்னா பகவானோட கருணை நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ளே வர முடியாது. கோவிலுக்குள்ளே நுழையறதுக்கு பகவத் கிருப்பை வேணும். சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கிருப்பை வேணும். சத் சங்கத்தில் இருக்கிறதுக்கு கிருப்பை வேணும். இருக்கிற நேரத்தில் செல்ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்கு கூட பகவானோட கருணை வேணும். இல்லைன்னா அது கிடைக்காது. உள்ளே வந்தாலும் இல்லையா அந்த கான்டம்ப்ளேஷன், அந்த ஏகாகிர சித்தத்தோடு சத் சங்கத்தை அனுபவித்து கேட்பது அது கிடைக்காது. அதெல்லாம் பாக்கியவசத்தினால தான் கிடைக்கும். அடிப்படை சாமானிய தர்மம் நமக்கு தெரியாது. எதை செய்யணும் வாழ்க்கையில், எதை செய்யக்கூடாது தெரியாது. அப்படிங்கிறத சாஸ்திரங்களுக்கெல்லாம் நம்ம எங்கே போவோம்? எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் இருக்கோம் நாம். அதுதான் உண்மை. இப்போ மகான்கள் என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் விட்டுட்டு அதோ கதிக்கு நீ போக போகிற, அப்படி போகாமல் காப்பாற்றுறதுக்கு பகவான் நாம இருக்குது. அதை பிடிச்சுட்டேன்னா இழந்தது அத்தனையும் நீ மீட்கலாம்னு சொல்கிறான்.